வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. 234 தொகுதிகளிலும் சசிகலா அவர்களது ஆதரவாளர்களை சுயேட்சையாக களத்தில் போட்டியிட்டு அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிர்ச்சியடைய வைக்கக்கூடிய வகையில் தற்பொழுது செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேட்டி ஒன்றை கூறியுள்ளார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளார். சசிகலா அவர்களை லேசாக நினைத்துவிடக்கூடாது. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களது நெருங்கிய தோழி சசிகலா அவர்கள். ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன மரியாதை அதிமுகவில் வழங்கப்பட்டதோ அதே மரியாதை அவரது மறைவிற்கு பிறகும் சரி, அவரது மறைவிற்கு முன்பும் சரி மரியாதை வழங்கப்பட்டது. அதனால்தான் அவரது மறைவிற்கு பிறகு சசிகலா அவர்கள் தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களைப் போலவே உடைகள் அணிந்து மக்களை சந்தித்து அவரது சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக சிறைக்கு சென்றதுதான் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக அவரது வாழ்க்கை தற்பொழுது மாறியுள்ளது. சிறையிலிருந்து வந்த பிறகும் கூட பெரும் பட்டைகளை திரட்டி அதிமுகவை மீட்டெடுப்பார் என்று பெரிதளவும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சசிகலா அவர்கள் ஒட்டுமொத்தமாக அரசிலிருந்து விலகுவதாக பல்வேறு பொய்யான தகவல்களும் வைரலாக பரவி வந்தது. நீதிமன்றத்தை நாடினால் அது தற்பொழுது வரை நீதிமன்றத்தின் வழக்கு தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திடீர் திருப்பமாக வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுக தங்களுக்கு எதிரியே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக நான் இருக்கிறேன் என்பதை ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது என்பதையும் தனது ஆதரவாளர்களை ஒவ்வொரு தொகுதிகளிலும் களத்தில் வேட்பாளராக நிற்க வைத்து ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் பெற்று 2026 சட்டசபை தேர்தலில் ஆட்சியை அமைப்போம் என்பதையும் தற்பொழுது சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். ஜெயலலிதா அவர்களது உருவப்படத்தை மட்டும் நாங்கள் வைத்து பயன்படுத்தி வெற்றியடைவோம் என்று சசிகலா அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் இது சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியம் கிடையாது. ஒரு கட்சி என்றால் மட்டும்தான் அந்த கட்சிக்கு சின்னம் வழங்கப்படும். அப்படி சின்னம் வழங்கப்பட்ட 234 தொகுதிகளிலும் போட்டியிட முடியும் ஒரே சின்னத்தில். ஆனால் சசிகலா அவர்கள் சுயேட்சையாக களத்தில் இறங்கப்படக்கூடிய வேட்பாளர்களை தனது ஆதரவாளர்களை நியமிக்கக்கூடிய பட்சத்தில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் ஒவ்வொரு சின்னம் வழங்கப்படும். இது குழப்பத்தையும் தோல்வியையும் உறுதி செய்யும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அல்லது ஒரே தொகுதியில் சசிகலா அவர்கள் போட்டியிட்டால் அந்த தொகுதியில் வெற்றியோ அல்லது தோல்வியோ சசிகலா அவர்கள் பெறலாம். இது அதிமுகவை எந்த ஒரு வகையிலும் பாதிக்காது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் கூறி வருகிறார்கள். சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து வந்த பிறகு தற்பொழுது வரை அவர் அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. தற்பொழுது டிடிவி தினகரனும் அதிமுகவின் கூட்டணிக்குள் அங்கமாகிவிட்டதன் காரணமாக பிரிந்து கிடந்த அதிமுகவை ஒன்றிணைத்து விட்டார்கள். 95% என்று அதிமுகவின் தொண்டர்களை கூறி வருகிறார்கள்.